ஒவ்வொரு அரசியல் குடும்பத்தை பாருங்க நீங்க. எத்தனை அரசியல், எத்தனை கல்லூரி ஃபேக்டரி, 20 ஃபேக்டரி, 30 ஃபேக்டரி, 30 கம்பெனி, 40 கம்பெனி, 100 கம்பெனி. சசிகலா அவர்களோட சொத்துக்கள் மேல ஒரு 4 வருஷம் முன்னாடி ரைடு பண்ணாங்க. எத்தனை வருஷம் முன்னாடி ரைடு பண்ணாங்க. வந்துச்சு சென்ட்ரல் வந்துச்சு. 150 ரைடு பண்ணாங்க. பல சொத்து அவங்க எடுத்தாங்க. என்னாச்சுன்னு தெரியல. 150 இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ரைடு வந்தாங்க. என்னாச்சு? இப்ப ரீசெண்டா உதயநிதி நண்பர்கள் முழுவதும் ரைடு பண்ணாங்க. என்னாச்சு? இவர் போனாரு, இப்படி நிக்கிறாரு மோடியை பாக்குறதுக்கு. பக்கத்து சந்திரபாபு நிக்கிறாரு. மோடியை பார்த்தாரு, முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. இங்க கொள்ளையடிக்கிறாங்க. ஈடி வருது, ரைடு பண்றாங்க, இது சொல்றாங்க. அப்புறம் அங்க போனா நேரு மகன் போய் பார்க்கலாம், அறிஞர் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. உதயசாமி நரேந்திர பாக்குறாரு, முக நரேந்திர பாக்குறாரு, பிரச்சனை முடிஞ்சு போகுது. என்னாச்சு? சசிகலா அவர்கள்